ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா 2025 அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். எக்ஸாமுக்கு இன்னும் வந்து என்ன அப்படின்னா ஸ்டில் 4 months வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனை எந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம். இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான மெத்தடாலஜிஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பிகினர்ஸு, அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. ஸோ எதுக்காக நம்ம when compared to other exam, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சில இருந்தா நம்ம கண்டக்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம இயர்லி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமா இருக்கு. சரியா? when compared to இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த முனிசிபாலிட்டி இந்த இதுல எல்லாம் வந்து நிறைய பேர் நம்மள்ட்டே டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த ஜாப் வந்து பெர்மனண்டா அப்படிங்கிற மாதிரியான டவுட்லாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தயக்கத்தோடயே தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே போய் அப்ரோச் பண்ணீங்க. பட் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. சரியா? ஏன்னா ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இருக்கும். அதே மாதிரி இல்லாம எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியா அக்சஸ் பண்றது மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவு ஏஇ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பிஇ தான் எலிஜிபிளா இருக்கும். ஏஜ் லிமிட் எதுவுமே இதுக்கு கிடையாது. சரியா? நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இயருமே பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 300 கிட்ட போட்டாலும் நியர்லி 500ன்ற வரை ரைஸ் பண்ணிடுறாங்க. இந்த தடவை 500க்கு மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி சேலரியை பொறுத்தளவு அரௌண்ட் உங்களுக்கு டேக் ஹோமே வந்து 54,500 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 58 கிட்ட வந்தாலுமே டேக் ஹோம் வந்து 54,500 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக. அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏஇ ஸ்கொயர்டுன்னு சொல்லுவாங்க. சில டிபார்ட்மெண்ட்ல ஏடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான் வந்து நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் லெவலு. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் 1 வந்து என்ன அப்படின்னா 3 ஹவர்ஸுக்கு நமக்கு வந்து இருக்கும் சிவில் இன்ஜினியரிங்ல. 200 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க் அப்படிங்கிற மாதிரி 300 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 3 ஹவர்ஸுக்கு தான் நடக்கும். இதுல வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ் மேத்ஸ் அந்த இது வந்து என்ன அப்படின்னா 75 + 25 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 150 மார்க்ஸ் கிட்ட நமக்கு இருக்கும். 150 மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 100 × 1.5 அப்படிங்கிறப்ப 150 மார்க்ஸ் கிட்ட இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவு 40 கொஸ்டின், விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா 60 மார்க் எடுத்தாலே நம்ம எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ அரௌண்ட் உங்களுக்கு 300 கொஸ்டின் 450 மார்க்ஸ் தான். இன்டர்வியூ கிடையாது. லாஸ்ட் இயர்லேயே வந்து இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. அது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ சிலபஸ்ல என்னென்ன 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், engineering survey, engineering mechanics and strength of materials, structural analysis, geotechnical engineering, environmental engineering and pollution control, design of RC, pre-stress and steel structures, hydraulics and water resource engineering, urban and transportation engineering, project management and estimation. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 10 யூனிட்ஸா ஏஇல இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ். அதே மாதிரி லாஸ்ட் இயர் இருந்த அந்த கட் ஆஃப் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளோட ப்ரெடிக்ஷன் வச்சு தான் இது கொடுத்துருக்கோம். ஜென்ரல் டர்னுக்கு 352, பிசி 345, பிசிஎம் 330, எம்பிசி 342, எஸ்சி 330, எஸ்சிஏ 300, எஸ்டி 295. அந்த டஃப்னஸ் பர்சன்டேஜ் பொறுத்தளவு சிவில் வந்து என்ன அப்படின்னா 70% ஈஸியாகவும், ஜிஎஸ் 60% ஈஸியாகவும், மேத்ஸ் வந்து 85% ஈஸியாகவும் தான் இருந்துச்சு. ஒரு மீடியம் ரேஞ்சை பொறுத்தளவு சிவிலுக்கு 15, ஜிஎஸ்க்கு 20% கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் இருந்துச்சு. மேத்ஸ் வந்து ஒரு 5% இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஹை டஃபா இருந்த போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15% தான் சிவில்ல டஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜிஎஸ்ல 20, அதே மாதிரி மேத்ஸ்ல ஒரு 10%. அதே மாதிரி இதுல நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்றது, இப்ப நம்ம சொன்னோம்ல சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி அந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, டீடைல்டு அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் கிளாஸ் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கும் வந்து நம்ம சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லாத்தையுமே கண்டிப்பா கவர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். டெஸ்ட் எந்த அளவுக்கு அட்டன் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து எரர்ஸ் மினிமைஸ் ஆகும். அந்த நம்ம வந்துட்டு ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு பாக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அது நம்மளை பின்னோக்கி இழுத்துரும். சரியா? கண்டிப்பா வந்து ஒரு புல்லிங் ஃபேக்டரா அது வந்து இருக்கும்.
அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்குக்கும் உங்களுக்கு டீடைல்டு நோட்ஸ் இருந்தாலும் நோட் மேக்கிங் பண்ணுங்க கண்டிப்பா. ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சு அதில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை வந்து ஒரு பிக்டோரிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஒரு A3 ஷீட்டோ இல்லை A2 ஷீட்டோ வாங்கிட்டு அதில் ஒரு டயக்ராமேட்டிக்கலாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வால்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரீ டைம்ல. அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் சீரிஸ், ஃபுல் டெஸ்ட் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும் ஒவ்வொரு யூனிட்ஸுக்குமே. அதே மாதிரி ஜிஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். டாபிக் வைஸ் கண்டிப்பா கவர் பண்ணி ஆகணும். சிலபஸ் கவரேஜ் பண்ணல அப்படின்னா கிளியர் பண்றதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அதே மாதிரி டாபிக் வைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சீரிஸ் நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரி செஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ஏன்னா மென்டல் எபிலிட்டியில வந்துட்டு 20 எபோ எடுக்கல அப்படின்னாலே நம்ம காம்படிஷன்ல இருந்து வெளியில வந்துருவோம். என்னதான் ஜிஎஸ் டெக் நீங்க போட்டாலுமே 20 எபோ கண்டிப்பா போடணும். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் வந்து எல்லா யூனிட்ஸுமே கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. சரியா? இப்ப நம்ம அகாடமியில பாத்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது 2025க்கு இப்ப நியூவா லான்ச் பண்றோம். இது வந்து இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வரை இதனோட டைம் டேபிள பொறுத்தளவு டெக்னிக்கல் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே 2 செஷன் இருக்கும், லைவ் செஷனு. அதுக்கப்புறம் டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணுவோம். அதே மாதிரி ஜிஎஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே 2 லைவ் செஷன் இருக்கும். ஜிஎஸ்க்கும் டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு டெய்லி டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி வந்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு செஷன் இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கு செல்ஃப் ரிவிஷனுக்காக நம்ம அலாட் பண்ணிடுவோம். இது எப்படி இருக்கும் இந்த டைம் டேபிள் ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன் ஒரு யூனிட்டுக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு டெய்லி என்னென்ன டாபிக் வந்து நம்ம வந்து கவர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து சிவில்ல வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் இங்க ஐஎன்எம் எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ இதுல டாபிக் சிலபஸ் வைஸே கொடுத்துருப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா பிரிக்க பத்தி டாபிக். அதே டேட்ல நேஷனல் ரெகனைசன்ஸ் அப்படிங்கிறது, இங்க வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் எம்ஸ் அண்ட் இங்க வந்து இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற டாபிக். இங்க அக்ரிகேட் சிமெண்ட், இங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இதுக்கப்புறம் இங்க டிம்பர்ன்ற டாபிக் 4th டேல. இங்க பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் பற்றி எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மாடர்ன் மெட்டீரியல், கிளாஸ், பிளாஸ்டிக், எஃப்ஆர்பி, செராமிக்ன்ற டாபிக் 5th டேல. இங்க பாத்தீங்க அப்படின்னா பகத்சிங், பாரதியார், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா விஓ சிதம்பரம், அதுல இருந்துலாம் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்துடும் எல்லா எக்ஸாமுக்குமே. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா காங்கிரீட்ங்கிற டாபிக் அதோட மிக்ஸ் டிசைன் ரிலேட்டடா, டெஸ்டிங் ரிலேட்டடா. இங்க வந்து இந்த தந்தை பெரியாரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி அந்த டாபிக். இங்க வந்து அட்மிக்சர் 7th டேல, செல்ஃப் காம்பேக்டிங் காங்கிரீட், ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ். இங்க சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, காமராஜ்ங்கிற அந்த டாபிக் அவங்கள பத்தி கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டோன் மேசன்ட்ரி, பிரிக் மேசன்ட்ரி, ஆர்சிசி, பிளாக் மேசன்ட்ரி. சேம் டைம் ஜிஎஸ்ல வந்து ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி அப்படிங்கிற மாதிரி. ஒரு யூனிட்டுக்கு மட்டும் நம்ம ஷோ பண்ணிருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், இங்க வந்து முத்துலட்சுமி எம்ஆர், அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிர்தம். இங்க பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் பைலாஸ். இங்க வந்து என்ன அப்படின்னா கிரௌத் ஆஃப் சத்தியாகிரகா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மிலிட்டரி மூவ்மெண்ட்ஸ். சரியா? இங்க வந்து சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, லைட்டனிங்ஸ், வென்டிலேஷன். இங்க வந்து மிலிட்டரி மூவ்மெண்ட், அஸ்பெஸ்டோஸ் ப்ராடக்ட்ஸ். இது இங்க கம்யூனலிசம் அண்ட் பேட்ரிட்டிசம். இங்க வந்து பிவிசி இது ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த யூனிட் இங்க ஸ்டார்ட் ஆயிருது, ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆயிருது. சாரி, எக்கனாமிக் ஸ்டார்ட் ஆயிருது. எக்கனாமி, 5 இயர் பிளான் அந்த டாபிக். இதுக்கப்புறம் ரூஃப் கவரிங், வெதரிங் கோர்ஸ், பிளாஸ்டிங், கலர் வாஷிங், ஒயிட் வாஷிங்ன்றப்ப இங்க வந்து நித்தி ஆயோக், சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ பத்தி. ஸோ ஒரு யூனிட்டுக்கான ஷெடியூல் இப்படிதான். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்குமே நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம். அந்த இருக்கு பாருங்க, மொத்த ஷெடியூல் இருக்கு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோஸ்ட் இன்டெப்த் ஃபவுண்டேஷன் கோர்ஸா தான் கண்டிப்பா இது இருக்கும். ஒரு 1000+ லைவ் கிளாஸஸ், 20,000+ லைவ் கொஸ்டின் சால்விங், 250+ டெஸ்ட் சீரிஸ் வித் லைவ் டிஸ்கஷன், 5,000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங், 10,000+ டெஸ்ட் கொஸ்டின் சால்விங் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸை பொறுத்தல வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு 250+ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் கண்டிப்பா. நம்ம இப்ப காமிச்ச சப்ஜெக்ட் ஆர்டர்ல தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டெஸ்ட் சீரிஸுமே இருக்கும். டெய்லி என்ன டாபிக் நடத்துறோமோ அதே டெஸ்ட் சீரிஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்தளவு நீங்க வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் ஃபார் அட்மிஷன் ரிலேட்டட் எனி என்கொயரி 9677711366 கால் பண்ணி இதை பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கலாம்.
அதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லோயஸ்ட் பிரைசிங்ல நம்ம தமிழ்நாடு லெவல்ல ஆஃபர் பண்றோம். அது என்ன பிரைசிங் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இதை பத்தின டீடைல் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அகாடமியோட ஸ்பெல் பாத்தீங்க அப்படின்னா SPWARKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 9677111366 அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளோட அகாடமி பாத்தீங்க அப்படின்னா 18-13+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அகாடமி. அதே மாதிரி இது வந்து நம்மள்ட்ட அந்த TNMAWS எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேருக்கு CV வந்து கிராக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அந்த நேம் லிஸ்ட் தான் இதுல வந்து நம்ம ரிசல்ட் 1, இது வந்து என்ன அப்படின்னா ரிசல்ட் 2, அந்த பார்ட் 2, இது வந்து பார்ட் 3, 3 பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட்டுக்கு முந்தின டைம் நடந்த அந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல 90% ஆஃப் கொஸ்டின் நம்ம நடத்தின கிளாஸஸ்ல இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ வந்து நம்ம சேனல்ல கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. சேனல்லே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கும் 90% ஆஃப் கொஸ்டின் நம்மளோட கிளாஸஸ்ல இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். இது வந்து நிறைய பேர் இந்த MAWS எக்ஸாம் கிராக் பண்ணவங்க நமக்கு தேங்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன் கிளிப்பிங் தான் வச்சிருக்கோம். ஒரு சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது ஸ்பாக்ஸ் அகாடமி when compared to other academy அப்படிங்கிற மாதிரி. நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1000+ லைவ் கிளாஸஸ் இருக்கு. அதரில் 100 to 120 அப்படிங்கிற ரேஞ்சாக லைவ் கிளாஸஸ் இருக்கும். நம்ம 200+ டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. 15 to 20+ அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். எக்ஸாம் கிளியர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான் இங்கே டீச் பண்ணுறது. நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டிஸாக யூஸ் பண்ணுறாங்க. 1800+ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி. நிறைய இதில் less than 200 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். யூ கேன் வாட்ச் போத் லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ். சில இதில் ஒன்லி லைவ் செஷன் மட்டும் இருக்கும். அந்த சர்டைன் எக்ஸாம் முடிஞ்சதோட அதை இது பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், பர்டிகுலர் டைம் என்னால் வாட்ச் பண்ண முடியாது, நான் வந்து இதை கரெக்டாக அவைல் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்க எந்த டைமிங்ல வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா லைவ் நீங்க அந்த டைத்துல வாட்ச் பண்ணனும். ஆஃப்டர் தட் அது ரெக்கார்டட் வீடியோவா இருக்கும். ஸோ நீங்க எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். நான் பிகினரா இருக்கேன், என்னால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. எப்படி இருந்தாலும் இதை ஈஸியா ரொம்ப ஒரு பேசிக்ல இருந்து நடத்துறதுனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல தான் இருக்கும். வேற எதுவும் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. எந்த ஒரு புக்ஸுமே இதை தாண்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொடுக்குற நோட்ஸை கிளியரா எழுதி டீடைல் நோட்ஸ் பிளஸ் ஒரு நோட் மேக்கிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி நான் சிங்கிள் அட்டம்ல கிராக் பண்ணலாம்னு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இப்போ நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணால் போதும். ஓகே, தேங்க்யூ.